அனைவருக்கும் வணக்கம். நான் போதி நர்சரி சார்பாக இன்றைக்கி உங்கள்கிட்ட லக்கி பேம்பு பிளான்ட்டை பற்றி பேச போகிறேன். இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டு இன்டோர் பிளான்ட்டு. இது லோ மெயின்டெனன்ஸாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு. இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை சைனீஸ் மக்கள் தான் முத யூஸ் பண்ணாங்க. சைனீஸ் மக்கள் இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை 5 எலமெண்ட்ஸ் கூட இண்டிகேட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் எர்த் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, லக்கி பேம்பு பிளான்ட்டில் நாம் போடுற பெபிள்ஸு தாங்க, அதுதான் எர்த்து. செகண்ட் ஒன் வாட்டர், லக்கி பேம்பில் தண்ணீர் ஊற்றுவது தான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வுட், லக்கி பேம்பில் உள்ள ஸ்டாக், அதாவது அந்த ஸ்டெம் தான் இண்டிகேட் பண்ணுது. ஃபோர்த் ஒன் ஃபயர், அதாவது எல்லா லக்கி பேம்புலையும் ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருப்பாங்க, அதுதான் அந்த நெருப்பை குறிக்குது. ஃபிஃப்த் ஒன் மெட்டல், அது அந்த பவுலை இண்டிகேட் பண்ணுது. லக்கி பேம்பு பிளான்ட்டில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. 2 லேயர்ஸ்லேருந்து 21 லேயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஆனால் 4 லேயர் கிடையாது, ஏனெனில் அது பேட் லக்கை குறிக்கும். 2 லேயர்ஸ் அன்பை குறிக்கிறது. 21 லேயர்ஸ் பிளான்ட்டு அனைத்து வளங்களையும் நமக்கு பெற்றுத்தருகிறது. இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை நாம் எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பிட்லையும் மற்றும் தண்ணீர்லையும் வைத்து வளர்க்கலாம். கோகோ பிட்டில் வைக்கும் பொழுது அதில் என்னென்ன இருக்கணும்னா, கோகோ பிட், பெர்லைட், ஆர்கானிக் கோல் இருக்கணும். தண்ணீரில் வைத்து வளர்க்கணுன்னா நாம் பியூரிஃபை வாட்டர் வைத்தால் நல்லது. சூரிய ஒளி இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டுக்கு எப்படி இருக்கணும்னா, அதிகம் படக்கூடிய இடமா இருக்கக்கூடாது. சூரிய ஒளி லைட்டாக இருந்தால் போதும். அதிக சூரிய ஒளியில் லக்கி பேம்பு பிளான்ட்டை வைத்தால் அந்த இலையும் தண்டும் மஞ்சள் நிறமாக மாறிடும். அவ்வாறு மாறிடுச்சுன்னா நாம் அந்த இலையையும் தண்டையும் எடுத்துட வேண்டும். இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெம்முக்கு அந்த ஃபங்கல் ஃபார்ம் ஆகிடும். லக்கி பேம்புக்கு எப்படி தண்ணீர் ஊற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோகோ பிட் நன்கு காய்ந்தவுடன் தண்ணீர் ஊற்றணும். இப்போ நீரில் வைத்திருந்தால் வாரம் ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றணும். தண்ணீரில் பாதியை மாற்றிட்டு பாதி தண்ணீர் புது தண்ணீராக ஊற்ற வேண்டும். அவ்வாறு மாற்றலை அப்படின்னு பார்த்தா ஃபங்கல் அங்கே ஃபார்ம் ஆகிவிடும். லக்கி பேம்பு பிளான்ட்டை காற்றோட்டமான இடத்துல நாம் வைக்கணும். லக்கி பேம்பு பிளான்ட்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தருது. லக்கி பேம்புவை நாம் உப்பு தண்ணீரில் வச்சுக்கக்கூடாது. உப்பு தண்ணீரும் நாம் ஊற்றக்கூடாது. இதே டேப் வாட்டராக இருந்தால் அந்த தண்ணீரை முதல் நாள் பிடித்து வைத்திருந்து மறுநாள் நாம் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். அதில் இருக்கிற குளோரின் கண்டென்ட்டு எவாப்ரேட் ஆகிடும். லக்கி பேம்பு பிளான்ட்டை கண்ணாடியில், மண்ணில், தொட்டிகளை வைத்து நாம் வளர்க்கலாம். ஏன் பிளாஸ்டிக் பீங்கான் தொட்டியில் வைத்து கூட வளர்க்கலாம். லக்கி பேம்பு பிளான்ட்டை தண்ணீரில் வைத்து வளர்ப்பதை விட கோகோ பீட்டில் வைத்து வளர்ப்பது எளிது, நல்லா வளரும். அனைத்து வளங்களையும் இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டு நமக்கு பெற்றுத்தருது. இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.